அகில உலகம் முழுவதும் வியாபித்திருக்கும் தமிழ் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குமார், லாபம் நிறுவனத்தின் கண்டென்ட் ஹெட். நான் ரீசெண்டாக நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக மியூச்சுவல் ஃபண்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்போவுமே நான் படிக்கிறதுல ஒரு அலாதியான ஆர்வத்தோடு அப்படி படிக்கிறப்ப ஒரு நியூஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிஜிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. பிஜிஐஎம் அப்படிம்பாங்க, பிஜிஐஎம் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 26,693 கோடி இந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நிர்வாகம் பண்ணுது. அவ்வளோ பெரிய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அந்த நிறுவனத்து கீழே இருக்குது. இந்த நிறுவனத்துடைய சிஇஓவாக இருந்தார் அஜித் மேனன் அப்படிங்கிறவர். இந்த அஜித் மேனன் சமீபத்தில் தன்னுடைய சிஇஓ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவருக்கு வெறும் 55 வயசு தான். இந்த பிஜிம் நிறுவனம் மியூச்சுவல் ஃபண்டு நிறுவனத்தில் வேகமாக ஒரு வளர்ச்சி கண்டு வர்ற நிறுவனம். அந்த நிறுவனத்தில் இருந்து ஒரு 55 வயசுலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அஜித் மேனன். ஸோ 55 வயசு அப்படிங்கிறது ஒரு ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான வயசுன்னே சொல்ல முடியாது. அவர் நல்லா திடகாத்திரமாக இருக்கக்கூடியவர், நல்லா யோசிக்கக்கூடியவர். இருந்தாலும் 55 வயசில் நம்ம ஆக்டிவாக இது பண்ணது போதும், நம்ம அந்த பணியிலேருந்து ஒரு டெய்லி அந்த வேலை பார்க்குற அந்த பணியிலேருந்து நம்ம விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி பல பேர் 45 வயசுலேருந்தோ 55 வயசோ அல்லது 55 வயசுலேயோ ரிட்டையர்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நீ முன்னாடி மாதிரி இருந்த பணிச்சூழல் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி பணிச்சூழலுங்கிறது கடும் நெருக்கடியை தரக்கூடிய ஒரு விஷயமா எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அட்லீஸ்ட் நம்ம 45 வயசில் ரிட்டையர்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, 50 வயசுலேயோ 55 வயசுலேயோ ரிட்டையர்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய பேருடைய ஒரு எதிர்பார்ப்பாருக்கு, ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது எல்லாருக்குமே இருக்கணும், இருக்கு. அப்படி அந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத அஜித் மேனன் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 55 வயசில் எனக்கு தேவையான பணத்தோடு நான் ரிட்டையர்ட் ஆக முடியுது அப்படின்னா அதற்கு நான் செய்த ஒரே முக்கியமான விஷயம் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி முறையில் நான் பணம் சேர்த்தது தான் அப்படின்னு சொல்கிறார். கிட்டத்தட்ட இவர் 55 வயசில் இப்போ ரிட்டையர்ட் ஆகியிருந்தா கூட அவர் தன்னுடைய 43வது வயசில் தான், அதாவது இப்போ இருந்து ஒரு 12 வருஷம் முன்னாடி தான் மியூச்சுவல் ஃபண்டில் சரியாக முதலீடு பண்ணி இது பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஆனால் 12 வருஷத்துலேயே அவர் தனக்கு தேவையான பணம் கிடச்சி இந்த பதவியை நம்ம ராஜினாமா பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது வந்திருக்காரு. அப்படின்னா நீங்கள் பாருங்கள், உங்களுடைய 55 வயசில் நீங்கள் ரிட்டையர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? இன்றைக்கி பல பேர் எதிர்கால திட்டமாக ஒவ்வொருத்தையும் சொல்கிறாங்க. சில பேர் நான் ஒரு வீடு வாங்கி வச்சுருக்கேங்கிறாங்க. சில பேர் கொஞ்சம் நகைகள் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி கோல்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சில பேர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேங்கிறாங்க. ஆனால் இந்த 3 முதலீட்டு முறைகளை விட மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் தொடர்ந்து முதலீடு பண்ணுறதுங்கிறது உங்களுடைய எதிர்கால கனவு இருக்கு இல்லையா, அதாவது அந்த ஏர்லி ரிட்டையர்மெண்ட், அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இன்றைக்கி பல பேர் தன்னுடைய ஓய்வு கால திட்டத்தை 40 வயசுக்கு பிறகு தான் யோசிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. 40 வயசு வரைக்கும் குடும்பத்தில் அந்த வேலை இந்த வேலை அப்படிலாம் முடிச்சுட்டு 40 வயசுக்கு பிறகு தான் ஐயோ நம்ம இன்னும் 10 வருஷத்தில் நம்ம ரிட்டையர்ட் ஆக போகிறோம், 15 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனையில் நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி யோசிக்கிறது தப்பு. நீங்கள் வேலைக்கு எப்போ சேர்றீங்களோ, அதாவது உதாரணமாக 25 வயசுக்குள்ளே நீங்கள் வேலைக்கு சேர்ந்துருந்தீங்கன்னா அப்போ இருந்தே நீங்கள் ஓய்வு காலத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் குறைந்த பணத்திலேயே மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை சேர்க்க முடியும். எதிர்காலத்துக்கு தேவையான உங்கள் ஓய்வூதிய பணத்தை சேர்க்க முடியும்.
முன்னாடிலாம் நமக்கு வந்து பிஎஃப்ங்கிறது ஒரு பெரிய இதாக இருந்தது, ப்ராவிடென்ட் ஃபண்டுங்கிறது ஒரு பெரிய நமக்கு ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இன்றைக்கி ப்ராவிடென்ட் ஃபண்டு கூட போக போக பணத்தை குறைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்து இருக்குது. அதே மாதிரி முன்னாடி அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனுங்கிறது இருந்தது, இப்போ அவங்களுக்கும் என்பிஎஸ்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்து வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஏர்லியாக ரிட்டையர்ட் ஆகணுமா வாழ்க்கையில், 50 வயசுலேயோ 55 வயசுலேயோ ரிட்டையர்ட் ஆகணுமா, நீங்கள் அஜித் மேனன் பண்ண மாதிரி உங்களுடைய எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் வந்து உங்களுடைய முதலீட்டை மியூச்சுவல் ஃபண்டில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான தொகையை சேர்க்க முடியும். அஜித் மேனன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அவர்கிட்ட கேட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் ஒரு 40 வயசுக்கு முன்னாடி நீங்கள் போய் நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க, மற்றவங்களுக்கு என்ன ஒரு ஆலோசனை சொல்வீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்கிறது இந்த எஸ்ஐபி தான். எஸ்ஐபி முறையில் மாதந்தோறும் குறிப்பிட்ட அளவு, அதாவது கம்மியான பணமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 2000மோ 3000மோ இருந்தால் கூட பரவாயில்ல, எஸ்ஐபி மூலமாக நீங்கள் பணத்தை சேர்க்க ஆரம்பிங்க. ஒரு காலத்துலேயும் அந்த எஸ்ஐபியை நிறுத்தாதீங்க, தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க. எஸ்ஐபியில் போட்ட பணத்தையும் திரும்ப எடுத்துக்காதீங்க, அதை அப்படியே தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கும். ஸோ அந்த வழியை கட்டாயமாக பின்பற்றுங்க அப்படிங்கிற ஒரு யோசனையை அஜித் மேனன் சொல்கிறாரு. இந்த யோசனையை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது. குறிப்பாக 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த யோசனையை சாதாரணமாகவே எடுத்துக்கக்கூடாது. நம்மளுடைய சம்பளம் உதாரணமாக 30,000 இருக்கலாம், 40,000 இருக்கலாம், 50,000 இருக்கலாம். அதில் 10%, 50,000 இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 5,000 ரூபாய், 40,000 இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 4,000 ரூபாய், 30,000 இருக்கிறவங்க குறைந்தபட்சம் 3,000 ரூபாய் அப்படின்னு வந்து முதலீடு பண்ண ஆரம்பித்து எப்பெல்லாம் நமக்கு வந்து வருமானம் அதிகமாகுதோ அப்போல்லாம் அந்த வருமானத்தை நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் போட்டோம்னா அதை நம்ம எதிர்காலத்துக்கு நமக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நம்ம எல்லாருமே இன்றைக்கி அணுகக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் எஸ்ஐபிங்கிறது எல்லாருமே கட்டாயமாக செய்யக்கூடிய விஷயம். இந்த எஸ்ஐபியை எப்படி சார் ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிற உங்கள் கேள்விகள் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா தயவு செஞ்சு லாபத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அதுக்கான வழிகாட்டுதலை வந்து செய்கிறோம். அந்த வழிகாட்டுதல் படி நீங்கள் நடந்தாலே போதும். 15 வருடங்களுக்கோ 20 வருடங்களுக்கோ உங்களுக்கு தேவையான மிகப்பெரிய தொகை உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும் ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.